குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சண்டே. நல்ல ஒரு தூக்கம் போட்டுட்டு சண்டே ஒரு சுட சுட ஒரு காஃபி, நான் கூட ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆட்டுக்கறி எடுக்கலாமா இல்ல சிக்கன் எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. அட் த சேம் டைம் நம்ம வீட்டுல ஒருத்தவங்க இருப்பாங்க, கேமராவை எந்த ஆங்கிள் செட் பண்ணலாம் அப்படின்னு. காலையில கண்ணு முழிச்ச உடனே நீங்க யூடியூப், அப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு தானே போனை கீழே வச்சீங்க. சரி, ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிறது இந்த நிஜ உலகத்திலயா இல்ல இந்த வியூஸ் அண்ட் லைக்ஸ் வாங்குற இந்த மாய உலகத்திலயா? ட்ரெயின் போற சத்தங்க வெயிட் பண்ணு. ஒரு காலத்துல ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோட உட்காந்து பேசுவோம், கதை சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு, ஏய் தம்பி, இன்னைக்கு அந்த சிக்கன் கிரேவி வந்து நல்லா லைட்டிங்ல மம்மி வச்சிருக்கேன்னா பாருடா, மம்மி ஃபேஸ் கிளியரா இருக்கான்னு பாரு. ஏன்னா ஒரு 15 நிமிஷம் ஷார்ட்ஸ் எடுக்கணும். அப்புறம் குழந்தை கிட்ட, அம்மா குழந்தை அழுற மாதிரியே பண்ணு, ஏன்னா எமோஷனல் விளாக் இன்னைக்கு சண்டே போடணும் அப்படின்னு சொல்றோம். அடப்பாவீங்களா, சாப்பாட்டையும் குடும்பத்தையுமே கூட விட்டு வைக்காம இந்த வியூஸ் அண்ட் மானிட்டேஷனுக்காக, ஒரே ஒரு விஷயத்துக்காக நம்ம தினமும் பண்ணிட்டு இருக்கிற அக்கிரமங்களை பத்தி தான் இன்னைக்கு சண்டே மார்னிங் நம்ம ஜாலியா ஆனா சொல்லிருந்து பேச போறோம். பின்னாடி கொஞ்சம் லாரி எல்லாம் வரும், நீ யாரும் பதட்டப்படாதீங்க, ஏன்னா அந்த ரோடு அந்த மாதிரி. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம வாழ்றதை விட நாம வாழ்ற அப்படின்னு 4 பேருக்கு காட்டுறதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு மனநிலைமையா இருக்கு. முன்னாடி எல்லாம் ஒரு விஷயம் பண்ணா இது நமக்கு பிடிச்சிருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ அல்காரிதம் வந்து ஆதரவு கொடுக்குமா, நம்ம வியூஸ் போட்டா எப்படி வரும், காலையில எழுந்ததும் சூரியன் வருதுன்னு அது எவ்வளவு அழகுன்னு ரசிக்கிறது கிடையாது. குட் மார்னிங் சண்டே வைப்ஸ்ன்னு ஒரு 4K ரீல்ஸ் போட வேண்டியிருக்கு. பிரைவசி அவுட். வீட்டுக்குள்ள நடக்கிற பொண்டாட்டி சண்டை, மாமியார் பஞ்சாயத்து, குழந்தைங்களோட ஃபர்ஸ்ட் மார்க் வாங்காத வரைக்கும் எல்லாத்தையும் பப்ளிக் கண்டென்ட் தான். அதிர்ச்சி என்ன தெரியுமா? ரோட்ல ஒரு அநியாயம் நடந்தா கூட, யாராவது காப்பாத்துங்கன்னு கத்துனா கூட நம்ம சொல்றதா, மக்களே இங்க பாருங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்கு, இது லைவ் போடுற, மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க, இதுக்கு எல்லாரும் ஆதரவு பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற கூட்டமும் குரலும் தான் அதிகமா கேக்குது. ஏன் இப்படி ஆயிடுச்சு? ஏன்னா வியூஸ் வந்தா டாலர்ஸ் வரும்ன்ற ஒரு ஆசை இல்லையா? ஆனா அந்த ஆசை இப்போ ஒரு ஆபத்துன்னும் போது அது என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஒரு அடிக்ஷன் மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்லலாம். சரி, இந்த வியூஸ் அண்ட் லைக்ஸ் அண்ட் மானிட்டேஷனுக்காக மக்கள் பண்றது ஐடியா எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தலைசும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, சோகத்தை விற்கிற மார்க்கெட்டிங். யாராவது ஆஸ்பத்திரியில வந்தா ஒரு படுத்தா அமைதியா எல்லாம் போய் படுத்ததில்ல, படுத்துட்டு ட்ரிப்ஸ் ஏற்றும் போதுல அந்த போனை பிடிச்சி, ஹை காய்ஸ் பாத்தீங்களா, எனக்கு உடம்பு முடியல பாருங்க, எனக்கு ட்ரிப்ஸ் ஏத்துறாங்க, எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட அங்கேயுமாடா யூடியூப் அப்படின்னு கேட்பீங்க. அது மட்டுமாங்க, நம்ம கண்ணீரெல்லாம் வடிச்சு அந்த நீடெல்லாம் காமிச்சு நமக்கு ஒரு சோக மியூசிக் போட்டு நமக்கே ஜுரம் வர மாதிரி ஆக்கி நம்மளை ஃபுல்லும் அழுது, அன்னைக்கு அந்த ஊசியும் அந்த ட்ரீட்மெண்ட்டும் நமக்கு நடந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸை கொண்டு வந்துடுறாங்க. சரி, அதை விடுங்க. ஒரு சாவு வீட்டுக்கு போனா கூட நிம்மதியா போட முடியல, உடனே உட்காந்து எப்படி அழணும். ஏன்னா நம்ம அழுற போது எவன் நம்ம வாய்க்கிட்ட கொண்டு வந்து கேமராவை வச்சு நம்ம வியூஸ்க்காக என்ன போட போறோம், நம்ம அழுறது நல்லா வருதா, நம்ம அழும்போது நம்ம வாய் எந்த பக்கம் போகுதோன்னு பயந்து பயந்தே நம்ம வந்து அதை கூட ஒரு ஸ்டைலா பண்ண வேண்டியிருக்கு. சரி, அடுத்து ஃபேக் சேரிட்டி. ரோட்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஏழைக்கு 50 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பான். ஆனா அது வீடியோ எடுக்கிறதுக்கு 50,000 ரூபாய்க்கு போனு, ரிங் லைட்டு, அசிஸ்டன்ட்னு ஒரு படையே திரண்டு போகும். அப்ப அந்த மனுஷன் 1 ரூபாய் சோறு சாப்பிட்றதுக்குள்ளே வந்துட்டுல 10 ஆங்கிள் ஷாட் எடுப்பாங்க. அவன் சாப்பிட்டது டைஜஷன் ஆகுதோ இல்லையோ, வீடியோ வைரல் ஆகிடும். அப்புறம் ஒண்ணு பண்ணுவாங்க தெரியுமா, இந்த பிராங்க்னு பண்ணுவாங்க. சரியான ஒரு இரிட்டேட்டிங்கான விஷயம். ரோட்ல அமைதியா போறவனோட, வம்புக்கு போறவனோட இழுத்து, அண்ணா 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 கேமரா அண்ணன் பிராங்க்னு பின்னாடி திரும்ப பார்த்து ஒரு ஹாய் சொல்லுங்க. அவன் எவ்வளவு கஷ்டத்துல மனக்கடுப்புல போவான், அவன் பொண்டாட்டி திட்டுனது இல்ல அவன் ஆபீஸ்ல உள்ள எரிச்சல போவான், அவன் மூஞ்சிக்கு நேரா கேமரா வச்சா. இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைங்க நீங்க கூட அனுபவிச்சுட்டு தானே இருப்பீங்க. சரி, இதெல்லாம் விடுங்க. இப்ப புதுசா ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, கிட்ஸ் கண்டென்ட். அதாவது பாவம் குழந்தைங்க, அது அம்மா அம்மான்னு அழுறது நம்ம இயல்பு, எல்லா குழந்தைங்களும் அப்படிதாங்க அழும், கைய கால ஆட்டும். ஆனா அதுக்கு ஒரு மியூசிக்க போட்டு எப்படி எப்படி என் குழந்தை கை கால ஆட்டுது பாருங்க, அடுத்த பிரபுதேவா இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். ஏங்க நம்ம கூட அப்படிதாங்க அழுதுருப்போம், நம்ம கூட கீழே விழுந்து அப்படிதாங்க கையை கால ஆட்டி இருப்போம். ஆனா அதெல்லாம் பெருசா கிடையாது. அது கூட வித்தியாசமா எடுத்து அப்பா மேல கோவப்படு, அம்மா மேல கோவப்படு, அம்மா மாதிரி கத்து, அப்படியெல்லாம் சொல்லி அதை வீடியோ பார்த்து காசு பாக்குறாங்க. அந்த குழந்தை வளரும் பொழுது அது என்ன பண்ணுது, நிஜ உலகத்தையும் நாடக உலகத்தையும் அது எப்படி பிரிச்சு பார்க்கும்?
சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே மம்மி நான் டான்ஸ் ஆடட்டுமா, இந்த ரீல்ஸ் எடுக்கிறீங்களா, எவ்வளவு வியூஸ் வந்து பாருங்க, எவ்வளவு லைக்ஸ் வந்து பாருங்க. வரும்பொழுதே குழந்தை ஸ்நாக்ஸ் கேக்குதோ இல்லையோ அதுதான் கேக்குது. இந்த மாதிரி ஒரு மனநிலைமையை நம்ம கொண்டு வந்துட்டோம் இல்லையா? சரி, இதனால நம்ம இழக்கிற விஷயங்கள் என்ன தெரியுமா? நம்ம பாக்குறதுக்கு நமக்கு சிரிப்பா இருந்தாலும் இதனால நம்ம என்னென்ன இழக்கிறது தெரியுமா? நம்மளுடைய ரியாலிட்டி போயிட்டு, அதாவது என்ன சொல்ல, லாஸ் ஆஃப் ஒரிஜினாலிட்டி. மனிதர்கள் கிட்ட இருந்து இயல்பான அன்பு, பரிவு எல்லாமே கேமரா ஆன்ல இருக்கும் போது மட்டும்தான் வருது. கேமரா ஆஃப்ல ஆகும்போது நம்மளுடைய ரியல் ஃபேஸ் வந்து வேற மாதிரி ஆயிரும். அப்புறம் மென்டல் ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம் சொல்லுவாங்க. நேத்து போட்ட வீடியோக்கு 1,00,000 வியூஸ் போச்சு, இன்னைக்கு ஏன் 10,000 வந்துச்சு அப்படின்னு நைட்டெல்லாம் யோசிச்சு புதுசா நாளைக்கு நைட் எல்லாம் யோசிப்பாங்க. யோசிச்சு என்ன கண்டென்ட் போட்டா நாளைக்கு என்ன வந்து வியூஸ் இருக்கு, எது மேல இருந்து எகிரி குதிச்சா வியூஸ் வரும், எந்த ரோட்ல நின்னு போடலாம், எந்த பிரிட்ஜ்ல போடலாம். சில கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா சுயமரியாதை எழுதுறாங்க. காசுக்காகவும் வியூஸுக்காகவும் மக்கள் தங்களையே அசிங்கப்படுத்திக்கிறத விட தயக்கம் கிடையாது. சரியா? தைரியமா பண்றாங்க. ஏன்னா காசு சம்பாதிக்கிறது தப்பு கிடையாதுங்க. ஆனா அந்த காசுக்காக நம்மளுடைய சுயமரியாதையும் நம்ம குடும்பத்துடைய நிம்மதியும் அடகு வைக்கிறது தான் வந்துட்டு பெரிய ஒரு பிரச்சனையாகுது. சரி, இதெல்லாம் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட குட் அண்ட் பேட் என்னன்னு சொல்றீங்களா? சரிப்பா, இவ்வளவு நேரம் நீங்க திட்டிட்டீங்களா, அப்போ சோசியல் மீடியா நல்லதா இல்லையா, கெட்டதா, இதனால எந்த நன்மை இல்லையன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு சொல்றேன். நன்மை இருக்குங்க. நம்ம சோசியல் மீடியா மூலமா சரியான வழியில பயன்படுத்தணும்னா என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா? திறமைக்கு ஒரு அங்கீகாரம். கிராமத்துல இருக்கிற ஒரு சாதாரண பாட்டி சமைக்கிற சமையல் பாத்தீங்களா உலகத்துல இருக்கிற மூலை முடுக்கு வரைக்கும் போகுது. ஏன் எத்தனை பேர் நம்ம பாக்குறோம் இல்லையா? வாங்க சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான கிராமத்து சமையல், விதவிதமான கிராமத்து பொருட்கள்லாம் வைக்கிறாங்க. ஒரு திறமையான பாடகி, ஒரு நடன கலைஞர், ஒரு சினிமா பின்னணி இல்லாம ஒரு ஜெயிக்க முடியுதுன்னா இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தானே. நல்ல வந்து நியூஸை வந்து பரிமாறுது. விவசாயம், மருத்துவம், மெடிக்கல், அதாவது பிசினஸ், இன்னும் அது எஜுகேஷன், நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியுது. ஆனா அதோட இல்லாம என்னன்னா உண்மையான கனெக்ஷன். உலகத்துல எங்க இருந்தாலும் சரி நல்ல மனுஷங்களை ஒண்ணு சேர்க்கிற ஒரு பாலமா இருக்கு. அப்ப இது இப்படி இருந்தா நல்லா தானே இருக்கு. ஏன் வந்து சோசியல் மீடியாவை ஆளணுமே தவிர அந்த சோசியல் மீடியா நம்மளை ஆளக்கூடாது. ஆனா நம்ம அப்படி இருக்க மாட்டேன்றோமே. கண்டென்ட்டுக்காக வாழக்கூடாது, நம்ம நிஜ வாழ்க்கைக்காக கண்டென்ட் உருவாக்குங்க. எந்த ஒரு வீடியோ பண்றதுக்கு முன்னாடியும் யோசிங்க, நாளைக்கு நம்ம குழந்தைங்க இந்த வீடியோவை பார்த்தா பெருமைப்படுவாங்களா, இல்ல அம்மா அப்பா என்ன பண்ணிருக்காங்க, வியூஸ்க்கெல்லாம் இவ்வளவு கேவலமா பண்ணிருக்காங்க அப்படின்னு அசிங்கப்படுவாங்களா? உங்களுக்குன்னு ஒரு பிரைவசி லைவ்னு வச்சுக்கோங்க. உங்க குடும்பத்தோட சில அழகான மொமெண்ட்ஸ் சொல்லுவாங்க பத்தியா, அது கேமராவுக்கு காட்டாம உங்க மனசுக்குள்ள பொக்கிஷமா சேமிச்சு வைக்கோங்க. அதுதாங்க ஒரு நிஜமான சந்தோஷம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சுயமரியாதை. அதாவது வியூஸ் வரும் போகும், ஆனா உங்க சுயமரியாதை போச்சுன்னா திரும்ப வர்றதுங்க. சோ இனிமே சொல்றேன், உங்க வியூஸுக்காகவும் லைக்ஸுக்காகவும் சரி கான்டென்ட் போடுறேன்னு சொல்லிட்டு உங்க உயிருக்கு ஆபத்தான விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. குடும்பத்துடைய பிரச்சனைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துட்டு சொல்லாதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் வச்சுக்கோங்க, ஒரு பவுண்டரிஸ் வச்சுக்கோங்க. புரியுதா? 4 பேரை தாக்கி பேசுறதால வியூஸ் அண்ட் லைக்ஸ் எல்லாமே வருது, ஈவன் மானிட்டேஷனோட கிடைக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி வர கான்சிக்வன்சஸ் இருக்குல்ல, அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். அப்ப நம்ம பயந்து ஒழியக்கூடாது இல்லையா? ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மலை மேல ஏறுது, பைக்கை வேற மாதிரி ஓட்டி காட்டுறது, காரை வேற மாதிரி ஓட்டி காட்டுறது, ட்ரெயின்ல இருந்து வந்து வெளியில எகிரி காட்டுறது, அதனால ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அந்த இழப்பு யாருக்கு வரப்போகுது? உங்க குடும்பத்துக்கு தானே வரும் இல்லையா? வீடியோ எடுக்கிறவங்க உங்க இழப்ப கூட இல்ல வீடியோவா எடுத்து போட்டு அவங்க வியூஸும் லைக்ஸும் மானிட்டேஷனும் வந்து வாங்கி போட்டு போயிடுவாங்க. இனிமே இந்த சண்டே சொல்றேன், வீடியோ முடிஞ்சது போன ஓரமா வச்சுட்டு குடும்பத்தோட உட்கார்ந்து கேமரா இல்லாம ஒரு ரீல்ஸ் எடுக்காம சுட சுட மட்டன் குழம்போ இல்ல பிரியாணியோ வெஜிடேரியனோ ஏதோ ஜாலியா சமைச்சு சாப்பிடுங்களேன். சமைக்கும் பொழுது ரசிச்சு சமைங்க, வீடியோக்காக சமைக்காதீங்க. புரியுதா? உங்க ரியாலிட்டி போயிடுது. பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேமரா இல்லாம பேசி பாருங்களேன், அதுல கிடைக்கிற அந்த ரியல் ஹாப்பினஸ் வேற எந்த யூடியூப் மானிட்டேஷன்லையும் கிடைக்கவே கிடையாதுங்க. பணம் வரும் போங்க, பணத்துக்காக வந்து வாழ்க்கையில பல நிம்மதிகளையும் சந்தோஷத்தையும் இழந்துட்டீங்கன்னு வச்சுக்கோ, திரும்ப எப்படி வரும்? வீடியோ பிடிச்சிட்டு அடா ஆமாப்பா அப்படின்னு நான் யோசிக்க வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சிலர் வந்து இதே மாதிரி என்ன வியூஸ்க்காக லைக்ஸ்க்காக உட்காந்து ஒவ்வொரு நாளும் விதவிதமான கான்டென்ட் போடுறேன்னு இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? உங்க வீட்டுல கூட அப்படி ஒருத்தவங்க இருப்பாங்களே, அந்த மாதிரி ஆளு கூட ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் தூரமா வச்சிருங்க. வச்சுட்டு
இன்னைக்கு நீங்க குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா சில சமயம் சில வீட்டுல உங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஏங்க இன்னைக்கு வீட்டுல தானே இருக்கீங்க, இன்னைக்காவது என்ன ஒழுங்கா எடுங்க, நான் வந்து இன்னைக்கு சமையல் பண்ண போறேன், அதை நீங்க வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்கல்ல சும்மா விளையாடிட்டு இருக்கு, குழந்தைய கூப்பிட்டுங்க வா, இந்த பாட்டு காடு அந்த பாட்டு காடு, இன்னைக்குதான் உனக்கு லீவு அப்படின்னு சொல்லாதீங்க. குழந்தைய நிம்மதியா விளையாட விடுங்க, அதை நல்லா பேச விடுங்க. அதை ஒரு ஆர்டிபிஷியல் லைஃபை வாழ விடாம அதோடைய ரியல் லைஃப்ல அந்த பிள்ளைய வாழ வைங்க. நீங்களும் ஒரு ரியல் லைஃப்ல வாழுங்க. ரியல் லைஃப் எதுவுமே யதார்த்தமா பார்த்தாதான் அது அழகு இல்லையா? அந்த யதார்த்தத்தை நீங்க ரொம்ப ஓவரா காட்டாம சாதாரணமா இருங்க. இந்த நாள் உங்களுடைய நாள். ஸோ சந்தோஷமா குடும்பத்தோட பேசி சிரிச்சு சந்தோஷமா உங்க டேவை கொண்டாடுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய டே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.